ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட, அதாவது 2012 2024 வரைக்கும் கேட்ட சுரதா மற்றும் கண்ணதாசனை பற்றின கொஷின்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, அதுக்கப்புறம் வாணிதாசன், இவங்களை பற்றினதெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதில் நம்ம சுரதா பற்றியும் கண்ணதாசனை பற்றியும் ஒரு 50 கொஷின், கிட்டத்தட்ட 50 கொஷின் இருக்கும். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சுரதாவை பற்றியது. முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவுடைய இதழ் எது அப்படின்னா காவியம். காவியம் அப்படின்றது கவிதைகளையே கொண்ட ஒரு சுரதாவுடைய இதழ். மற்ற இதழ்கள்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கியம், ஊர்வலம், விண்மீன், சுரதா, இது எல்லாமே சுரதாவுடைய இதழ் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவுடைய நூல் எது அப்படின்னா தேன்மழை. தேன்மழை அப்படின்றது தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவுடைய நூல். மற்ற நூலும் இவருடைய தான். துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவுடைய கவிதைகள், அதுக்கப்புறம் உதட்டில் உதடு, எச்சில் இரவு, வார்த்தை வாசல், பட்டத்தரசி, இது எல்லாமே அவருடையது தான். அந்த சுரதா இயற்றிய முதல் கவிதை நூல் எது அப்படின்னா சாவின் முத்தம். அது அவருடைய கவிதை நூல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சுரதாவுடைய நூல்கள் தான். அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் அப்படின்னா சுரதா தான். அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன். இவர் பழையனூரில் தான் பிறந்திருப்பார். அதாவது பழையனூர் நாகை மாவட்டத்தில் இருக்குது. இது இவர் எழுதிய நூல்கள்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய கவிதை நூல். இதில் சிறுகதை நூல்கள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறு, மீது எல்லாமே கரெக்டு. தேன்மழை என்னும் கவிதை நூல் தமிழக அரசை பரிசை பெற்றிருக்கும். அப்போ 1, 2, 4 இது மட்டும் சரி, 3வது தவறு. இது அவர் எழுதிய நூல் தான், ஆனால் இது சிறுகதை நூல்கள் இல்லை. சிறுகதை நூல் இல்லாமல் இது கவிதை நூல் கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் கரெக்டு தான். அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் சுரதா. ஏன்னா சிக்கனம் சுரதா இயற்றிய நூல் தான். அந்த இதில் ஒரு வரி வந்திருக்கும். அதுதான் அதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, பாவேந்தர் பாரதாசனுடைய தலைமாணக்கராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னாலும் சுரதா. பாவேந்தர் பாரதாசனுடைய தலைமாணக்கராக போற்றப்பட்டவர் சுரதா. அடுத்த கொஷின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நூலாசிரியர். குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால்வீதி கவிக்கோ அப்துல் ரகுமான். அதாவது 3, 4, 2, 1. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்தனார், பாவலரேறு பெருஞ்சித்தனார் நூல் பார்த்திங்கன்னா கனிச்சாறு. சுரதாவுடைய நூல் தேன்மழை. முடியரசனுடைய நூல் காவியப்பாவை. பாரதாசன் குறிஞ்சித்திட்டு. அடுத்த கொஷினும் அதே கொஷின் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவுடைய நூல் தேன்மழை. இதில் இவருடைய நூல் துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பு இவரோடு தான். ஆனால் இது எங்கள் கிழக்கு தாராபாரதியோட நூல். அடுத்த கொஷின் திரும்ப ரிப்பீட் ஆகுது. இரட்டை கிளவி போல் இணைந்த வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சுரதா. அடுத்தது பார்த்திங்கன்னா நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. பொறுத்து சொல்லியிருக்காங்க. புத்தக சாலை பாரதாசனுடையது. தீக்குச்சிகள் அப்படின்றது அப்துல் ரகுமானுடையது. சிக்கனம் சுரதா. காடு வாணிதாசன். அடுத்ததும் பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க. நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. இதில் சுரதாவுடைய நூல் இப்போ தான் சொன்னால் பார்த்தீங்களா, எச்சில் இரவு, அப்புறம் உதட்டில் உதடு, அதுக்கப்புறம் பட்டத்தரசி, வார்த்தை வாசல், இதெல்லாம் சுரதாவுடைய நூல் தான். நமக்கு புக்கில் பார்த்திங்கன்னா தேன்மழை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் இதெல்லாம் தான் இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே சுரதாவுடைய நூல் எச்சில் இரவு. முடியரசன் பூங்கொடி முடியரசன். வாணிதாசன் கொடிமுல்லை. ஆலந்தூர் மோகனரங்கம் பள்ளிப்பறவைகள். நம்ம பாவலர் பெருஞ்சித்தனாரும் பார்த்திங்கன்னா பள்ளிப்பறவைகள் அந்த நூலை ஏற்றிருப்பார். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதில் சிக்கனம் சுரதா, மனித நேயம் ஆலந்தூர் மோகனரங்கம், காடு வாணிதாசன், வேலைகள் அல்ல வேள்விகளை கவிஞர் தாராபாரதி. அடுத்த கொஷினும் பார்த்திங்கன்னா நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா.
அடுத்த கொஸ்டின் ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தேன்மழை, தமிழக அரசுடைய பரிசு பெற்ற தேன்மழை. பூங்கொடி பார்த்தீங்கன்னா வாணிதாசனுடையது. நிலாவு பூ வந்து சிற்பி பாலசுப்ரமணியது. சூரியகாந்தி வந்து நா. காமராசனுடைய நூல். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுரதா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்பம் அப்படின்றது வந்து சுரதா இல்லை சொல்லிங்க இல்லையா, அந்த வரியில் வந்து வரக்கூடியது தான் வந்து இந்த பாடல். இன்பம் வந்து சுரதான்னு தெரிஞ்சாவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஓமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். சரி, ஓகே. இந்த ஓமை கவிஞர் அப்படின்னு யார் வந்து இவர் வந்து புகழ்ந்தாங்க அப்படின்னா ஜெகசிற்பியன் தான் பார்த்திங்கன்னா ஓமை கவிஞர் அப்படின்னு சுரதாவை வந்து புகழ்ந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. கவிஞர் அவங்களுடைய பட்டப்பெயர் கொடுத்துருக்காங்க. மருதகாசினாவே திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாணிதாசன் வந்து பாவலர் மணி. சுரதா வந்து கலைமாமணி பட்டம் பெற்றிருப்பார். முடியரசன் வந்து கவியரசு குன்றக்குடி அடிகளார் வழங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. கவிஞருடைய இயற்பெயர் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. முடியரசன் வந்து துரைராசு. சுரதா வந்து ராஜகோபாலன். கண்ணதாசன் வந்து முத்தையா. வாணிதாசன் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் யார்? இந்த வரி பார்த்துக்கோங்க. சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் யார் அப்படின்னா சுரதா தான். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இயற்பெயரை கேட்குறாங்க. திரும்ப ரிப்பீட் ஆகுது. இல்லை கண்ணதாசன் வந்து யாருன்னா முத்தையா. வாணிதாசன் வந்து எத்திராசு. சுரதா வந்து ராஜகோபாலன். பாரதாசன் வந்து சுப்ரத்தினம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நூலாசிரியர் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திபன் கனவு வந்து கல்கி. தமிழ்ச்சோலை வந்து திருவிக்கா. தேன்மழை வந்து சுரதா. வழிப்பயணம் வந்து தமிழ் ஒளி. அடுத்தது வந்து கண்ணதாசனை பற்றின கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை அது விதி செய்த குற்றம் அப்படின்ற திரை இசை பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். இந்த மாதிரி பாடல் மாதிரி வந்தாவே மோஸ்ட்லி வந்து கண்ணதாசன் வந்துடுவார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இயேசு காவியத்தை பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். அடுத்தது வந்து சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் அப்படின்னா கண்ணதாசன். இந்த சேரன்மாதேவி அப்படின்றது வந்து என்னன்னு கேட்பாங்க. புதினம். இதுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின் வந்து கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா, நமக்கு தெரியும். அடுத்தது வந்து கள்ளக்குடி மகாவியம் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன். வேறு என்னென்ன நூல்கள்லாம் வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காரு அப்படின்னா இயேசு காவியம், மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, சேரன்மான் காதலி, அதுக்கப்புறம் அர்த்தமுள்ள இந்து மதம், மணவாசம் வனவாசம், இது வந்து அவருடைய தன் வரலாற்று நூல் அது. 1000 தீவு அங்கேயர்கண்ணி, வேளங்குடி திருவிழா, கள்ளக்குடி மகாகாவியம், இதெல்லாம் வந்து கண்ணதாசன் எழுதிய நூல் தான். அடுத்தது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். அடுத்த கொஷின் கண்ணதாசன் படைப்புகளில் திரும்ப ரிப்பீட் ஆகுது. சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் எது அப்படின்னா சேரமான் காதலி. இதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, வேளங்குடி திருவிழா, 1000 விளக்கு அங்கேயர்கண்ணி, ராசதண்டனை, இது வந்து ஒரு நாடக நூல். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா புதினம் தான். இதெல்லாம் வந்து கண்ணதாசனுடையது. அது புதினம் எது வந்து நாடகம், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து கண்ணதாசன் படைத்த நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். நாடகம் எதுனா ராஜதண்டனை. மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதினம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த கள்ளக்குடி மகாகாவியம் அப்படின்றது வந்து கவிதை. இது ரெண்டும் வந்து புதினம், இது மட்டும் கவிதை. அடுத்த கொஸ்டின் வந்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் திரும்ப ரிப்பீட் ஆகுது ராசதண்டனை. இது மாங்கனி, 1000 தீவு அங்கேயர்கண்ணி, இதெல்லாம் வந்து அவர் படைத்த நூல்கள். அடுத்தது வந்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், பொறுத்துக்கு சொல்லியிருக்காங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு கண்ணதாசனும், சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு கவிமணி தேசிக விநாயகனும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் கேட்டிருக்காங்க. இதழ் அப்படின்றது வந்து குயில் தான். குயில் வந்து யார் அப்படின்னா பாரதாசனுடையது. இந்த தென்றல், முல்லை, தமிழ் மலர், கண்ணதாசன், இதெல்லாமே வந்து கண்ணதாசனுடைய இதழ். அடுத்த கொஸ்டின் திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்கள். புதினம், சாகித்ய அகாதமி பெற்ற புதினம் வந்து சேரன்மான் காதலி. திரும்ப பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க நூலாசிரியரோட
வீரகாவியம் வந்து முடியரசன், இயேசு காவியம் வந்து கண்ணதாசன், ஒளி பறவை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் வந்து நா. காமராசன். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுடைய பாடல்கள் ஒரு பொருந்தாததை கொடுத்துருக்காங்க. இவர் கண்ணதாசன் பாடல்கள் என்னென்னு பார்த்தோன்னா முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ அப்படின்றதையும், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அப்படின்னும், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதெல்லாம் வந்து கண்ணதாசனுடைய பாடல். இதில் வந்து சின்ன பையிலே செய்தி கேளடா அப்படின்றது வந்து கண்ணதாசனுடைய பாடல் கிடையாது. அப்போது இதுதான் ஆன்சர், பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பொருத்தமற்றதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தமிழகத்தோடைய வேர்ட்ஸ்வெர்த் என்று புகழப்பட்டவர் வந்து புதுவை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். இது கரெக்ட். அடுத்து திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியுடைய பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கு. இதுவும் கரெக்டு. காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா இப்படின்ற புனைப்பெயர் யாருக்கு இருக்குது அப்படின்னா கண்ணதாசனுக்கு. இதுவும் கரெக்டு. இதில் வந்து நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை வந்து குமரகுருவர் பாடினாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் இதெல்லாம் வந்து குமரகுருவர் பாடியது தான். ஆனால் வந்து இந்த கந்தர் அனுபூதி அப்படின்றது வந்து அவர் பாடலை, அதனால் இது தவறு. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல், அதாவது புனைப்பெயர் கொடுத்து அவங்களோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க. புதுமை பெத்தனுடைய இயற்பெயர் வந்து சோ. விருதாச்சலம், ஈரோடு தமிழன்பனுடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன், வாணிதாசனுடைய இயற்பெயர் வந்து எத்திராஜு, கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அடுத்த பொறுத்துக்கு வந்து அது நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. பூங்கொடி வந்து முடியரசன், கொடிமுல்லை வந்து வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசன், பட்டத்தரசி வந்து சுரதா. அடுத்த கொஷின் வந்து புலவர் நூற்பெயர் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா முடியரசனுடையது வந்து காவியப்பாவை, சச்சிதானந்தன் வந்து ஆனந்தத்தேன், குமரகுருவர் வந்து சகலகலாவல்லி மாலை, கண்ணதாசனுடையது மாங்கனி. அடுத்த கொஷின் வந்து கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆயிரந்தீவு அங்கையர்கனி அவருடைய தான், ராஜதண்டனையும் அவருடைய தான், மாங்கனி அவருடைய தான், இல்லை கொய்யாக்கனி அப்படின்றது பாவலரேறு பெருஞ்சித்தனோடது. இது மட்டும் தான் தவறு. அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ராஜதண்டனை இந்த நாடகத்தை யார் படித்தா, திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்கள், கண்ணதாசன். அடுத்தது பின்வரும் நூல்களில் கண்ணதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி எல்லாமே வந்து கண்ணதாசனுடைய நூல் தான். இதில் திருக்கை வழக்கம் அப்படின்றது வந்து கம்பர் எழுதிய நூல், அது மட்டும்தான் வந்து எழுதாத நூல். அடுத்த கொஷின் வந்து கவிஞர் இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு, சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன், கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா, வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசலு. அடுத்ததும் பார்த்திங்கன்னா இயற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் வந்து முத்தையா, வாணிதாசன் வந்து எத்திராசு, சுரதா வந்து ராஜகோபாலன், பாரதாசன் வந்து சுப்ரத்தினம். அடுத்தது லாஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இயேசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன். இவர் வந்து பார்த்திங்கன்னா எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை வந்து ரச்சனை யாத்திரிகம், ரச்சனைய மனோகரம்லாம் எழுதினவர். இயேசு காவியம் அப்படின்றத வந்து எழுதியவர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன். எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை வந்து இயேசுவை பற்றி எழுதியிருப்பார், ஆனால் வந்து ரச்சனை யாத்திரிகம், ரச்சனைய மனோகரம் அப்படின்னா தான் அவருடையது. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட்டில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.